திருப்பதியோட வெளிப்பிரகாரம். இங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஹைகிரீவர் கோயிலுக்கும் லட்சுமி நாராயண கோயிலுக்கும் போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு மக்களே லட்சுமி நரசிம்மர் கோயில் இது நம்ம தேவஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு. இந்த கோயில் பாருங்க, சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க உள்ள போயிட்டு. இது வரதராஜ சாமி கோயில் திருப்பதி. வாங்க இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். திருப்பதிக்கு வரதுக்கு பெருமாளை தரிசிக்கணும் முன்னாடி இங்கே வரதராஜ பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு போகணும். பெருமாளோட அண்ணன். இதுதான் அந்த கோயில். வாங்க போகணும். இதுதான் உங்களே நம்ம திருப்பதி கோயில். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. நல்ல கிளைமேட்டு, லைட்டாக சாரலோட. இதுதான் திருப்பதி தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் தான் திருவிழா நடக்கும் புரட்டாசி மாதத்தில். அங்கே தான் தேர் வச்சுருக்காங்க பாருங்க சாமி. தேரை வந்து தங்கத்தேரும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுதான் கோயிலுடைய பிரகாரம். எய்தாப்பில் தெரிகிறது தான் உங்களுக்கு தெப்பக்குளம். அந்த கோபுரம் இருக்குல்லையே, அதான் வந்து பெருமாளுக்கு உள்ள தரிசனம் பண்ணுறதுக்கு போகிற வழி. ஸோ அதான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம அது முன்னாடி போய் பார்க்கலாம். திருப்பதி கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து லட்டுக்கு போகிற பாதை. வெளியில் வந்துட்டு இங்கே வந்து லட்டு கவுண்டருக்கு போகிற பாதை இது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது வந்து கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பாருங்க ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ சாமி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அது கேட்டிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீனு. இதுதான் நம்ம திருப்பதியோட மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் கோவில். சாமியோட தேர். அதான் தெப்பக்குளம். மண்டபம் தெரியல, அதான் மெயின் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏழுமலையான் வெங்கடாஜலபதி சுவாமி இங்கே தான் இருக்காங்க. பெருமாள் உள்ளதான் இருக்காங்க. பெருமாள் உள்ளதா இருக்கிறாங்க. உள்ளதான் போகணும். இதுதான் பாதை. பார்த்துக்கோங்க. பெருமாள் இங்கே தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல வந்து தீபம் பண்றாங்க. இதான் வந்து முடிச்சுட்டு மேலே போகிறப்ப அந்த வெளியே போகிறப்ப அது சாமிக்கு நேராக வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல தான். இங்கே தாங்க டிடிடியோட ப்ராடக்ட். நம்ம கேலண்டரு, டைரி எல்லாம் வந்து வாங்கணும்னா இங்கே தான் வந்து வாங்கணும். கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கு இந்த கடை. டிடிடி ப்ராடக்ட்ஸ் டவுன்னு சொல்லிட்டு. ஸோ டைரி வேணும், கேலண்டர் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். இது இங்கே ஒரு இடம் இருக்குது. நம்ம லட்டு கவுண்டருக்கு போகிற இடத்துல ஒரு ஸ்டால் இருக்குது, அங்கேயும் கூட வாங்கிக்கலாம். இதுதான் பெருமாளுடைய தெப்பம். இதுதான் பெருமாளோட தெப்பக்குளம். பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கு. நம்ம திருப்பதி கோயில், வெங்கடாஜலபதி கோயில் பக்கத்திலே இருக்கு இந்த தெப்பம். இந்த தெப்பத்துல தான் திருவிழாங்கள் நடக்கும் புரட்டாசி மாசத்துல.
தெப்பத்துக்குள்ள ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க. இதான் வந்து சுவாமியோட தேர். இதான் ரத சப்தமி அன்னைக்கு இந்த தேர் வந்து வீதி உலா வரும். பெருமாள் இதுல வந்து வெளியில வந்து கோயில்ல இருந்து வெளியில வந்து எல்லாத்துக்கும் அருள் பாவிப்பார். இதுதாங்க அந்த தேர். தேரோட ஃபுல் வியூ பாருங்க. இது வந்து தெப்பக்குளத்துக்கு எய்தாப்புல இந்த தேரை நிறுத்திருக்காங்க. வாங்க பார்ப்போம். இதுதான் வந்து கோயில் விட்டு வெளியில வர பாதை. இப்படிதான் போயிட்டு இருக்கோம். வெளியில தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரவங்க அப்படிதான் வருவாங்க. எய்தாப்புல நம்ம ஹைகிரீவர் கோயில் இருக்கு பாருங்க. ஸோ அங்கே கோயிலில் லெஃப்ட்லேயும் போகலாம், நேராகவும் போகலாம். எய்தாப்புல நம்ம ஹைகிரீவர் கோயில் இருக்கு. இப்படிதான் போகிறோம், வெளியில் போகிறோம். வாங்க வெளில போயிட்டு அப்புறம் திரும்பி இங்கே பாருங்க. திருப்பதியில் பாருங்க திருமலாக்கு பின்னாடி அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நம்ம கீழே இருந்து முதல்ல பார்த்தோம். இங்க மேல ஏதோ ஆரத்தியில ஏத்துறாங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்க கோயில பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்மளோட கலசம் ஒரு கலசம் பியூட்டிஃபுல்லா டெம்பிளோட வியூ. ஏனப்பாங்க மிஸ்ட் என்னவா இருக்கு. மக்களே நாம ஸ்டே பண்ணிருக்க கெஸ்ட் ஹவுஸ் இதுதான். இது வந்து கர்நாடகா கெஸ்ட் ஹவுஸ். நம்ம மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் திருப்பதியில் இருக்கிற மியூசியம். மக்களே இதுதான் இங்கே உள்ள மியூசியம், திருப்பதி மியூசியம். மியூசியமோட அழகான லுக்கை பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மெயின் பை திருப்பதி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மியூசியம் நேரு எஸ்வி மியூசியம். இது த வியூ ஆஃப் த மியூசியம். ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கோயிலுக்கு பேக் சைடு. இதாங்க வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸு. எதுத்தாப்புல தெரியுது இல்லையா? ஸோ இது வழியாக தான் க்யூவில் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஸோ இதுதான் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். அதுக்கு நேர் பேக் சைடு இந்த மியூசியம் இருக்குது. மியூசியமோட லுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மியூசியம். ஃப்ரண்ட் என்ட்ரி. மியூசியம் ஏதோ ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலை. ஸோ இதுதான் மியூசியமோட லுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கா? நல்லா லைட்டாக சாரல், கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. அதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது இங்கே வந்து ஷாப்பிங் இருக்குது. அந்த கடைங்களை போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு உங்கள் கவரேஜ் எடுத்துக்கிறேன். போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். எங்கே ஷாப்பிங் போகிறதுக்கு நியரஸ்ட் எங்கேயோ அங்கே இறக்கி விட்டுருங்க.
ஃபுல்லாக காட்டேஜஸ் தாங்க. திருப்பதி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவே காட்டேஜஸ் தான் எல்லாமே. இவ்வளோ காட்டேஜஸ் இருந்தும் நிறையா பேருக்கு அகாமடேஷன் கிடைக்காம வெளியிலேயே மண்டபத்திலே படுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ திருப்பதிக்கு அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டம் வருது. இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கெல்லாம் கடை இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் அங்கங்கே. ஸோ ஃபுட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. திருமலையில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ கடைங்க இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச இடத்துல உட்காந்து சாப்பிட முடியும். ஃபுட்டும் நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும். இங்கே ஃபுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இட் இஸ் குட். ஆந்திராவில் ஃபுட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இதெல்லாம் காட்டேஜஸ் தான். ஏசி ரூம்ஸ் இருக்குது. ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்கள். ஸோ ஆன்லைனில் இது எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ ஆன்லைனில் அகாமடேஷன் வேணும்னா எது எதுன்னு பார்த்து ஆன்லைன்லேயே புக்கிங் போட்டுட்டு வந்துடுங்க அகாமடேஷனுக்கு. இதுதான் ஃப்ளோர் மில்லு. அதாவது லட்டு கவுண்டருக்கு லட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியலை வந்து க்ரஷ் பண்ணி இங்கே தான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பில்டிங். இங்கே வந்து நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம். அண்ணன் பேர் என்ன? பாலகிருஷ்ணா. அண்ணன் பேர் பாலகிருஷ்ணா. ஸோ இங்கே நம்ம எங்கே இறங்கினாலும் 50 rupees per head. ரொம்ப நாமினலாக தான் வாங்குறாங்க. இதுதான் இவங்களோட லைஃபு. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? 5000 ரூபா. 5000 ரூபா. எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? எவ்வளோ டைமிங், ஓட்டுற டைமிங், ட்ரைவ் பண்ணுற டைமிங் எவ்வளோ நேரம்? 20 hours. 20 years ட்ரைவ் பண்ணுறீங்களா? சரி, மார்னிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? மார்னிங் 6 மணி முடிக்கிறது சாயங்காலம் 6 மணி. மார்னிங் 6 to 6 ஓட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 5000 ஏர்ன் பண்ணுறாங்க இங்கே. பாலகிருஷ்ணா, நீங்கள் வந்து இந்த ஊர் தானேண்ணா? நேட்டிவ் ஆஃப் திருப்பதியா? ரேணிகுண்டா. அண்ணா சூப்பர். ரேணிகுண்டா. இது பஸ் ஸ்டாப்பு. திருப்பதியில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. என்னென்னா ஃப்ரீ பஸ் இருக்குது. அது நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம். பட் பஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து அதனால் அந்த ஜீப்பில் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ ஜீப்பில் 50 rupees per head. ரெண்டு சைடும் இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கூட இங்கே வாங்கிக்கலாம். ரெண்டு சைடு மெயின்டெனன்ஸ் தாங்க திருப்பதி. பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அழகாக பண்ணுறாங்க. இங்கே கூட பாருங்கள் காட்டேஜ். அது பக்கத்துலேயே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும். ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ்ஸுங்க, எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க திருப்பதியில். திருமண பக்கம் எல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு நம்ம அலையவே தேவையில்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கேயே ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து என் திருப்பதி இட் வாஸ் வெரி குட். பாருங்கள், ரூமுக்கு முன்னாடியே கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காட்டேஜஸ் தான். எல்லாம் நியூவாக கன்ஸ்ட்ரக்டட் பண்ண காட்டேஜஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காட்டேஜஸ்லாம் கலரிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. காட்டேஜோட பார்க்கிங் ஏரியா பாருங்கள். ஸ்ரீ வெங்கடாச்சரி விலாஸ் ஹோட்டலு. இதான் ஃபயர் சர்வீஸ் இங்கே இருக்குது. ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன். இது இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. போலீஸ் ஆனால் இதான் ராம்பகஜ் பஸ் ஸ்டாண்டா? மக்களே எப்படியே போயிட்டுருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, ராம்பகஜ் பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் பஸ்ஸஸ்லாம் ஏறணும். இப்போ பாருங்கள், பஸ்ஸஸ்லாம் இருக்குது. பஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கீழே திருப்பதிக்கு ரேணிகுண்டா போகிறதுக்கெல்லாம் பஸ்ஸஸ் இங்கேயே எடுத்துக்கலாம். இங்கே ஏசி பஸ்ஸஸ் இருக்குது, நான் ஏசி பஸ்ஸஸ் இருக்குது.
ஃப்ரீ அன்னதானம். இங்கே ஃப்ரீ அன்னதான கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் மக்கள் வந்து இங்கே ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இங்கே இப்போ தேவஸ்தானம் போர்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ அன்னதானம். அன்னதானம் எவ்வளோ அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான் எல்லாத்துக்குமே. ஃப்ரீ சர்வீஸ். அன்னதானம் அழகாக பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக. இந்த மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். குட். இங்கே ஜூஸ் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜூஸில் வைக்கலாம். இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஜூஸில் வேணுன்னா இங்கே வாங்கிக்கணும். மக்களே பாருங்கள், கெஸ்ட் ஹவுஸு. இது கோயிலுக்கு போகிற பாதை என்ன அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். திருப்பதியில் பியூட்டிஃபுல்லாக செம்மையாக க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கு எல்லாமே. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ரைட் சைடு தெரியுறது போயிட்டுருக்கோம். எயித்தாப்பில் பாருங்கள் ஹில்ஸு. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு. நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இதுதான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. இங்கே வந்து எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். பூஜை சாமான்லேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விளையாட்டு சாமான் வரை கிடைக்கும். வாங்க பார்த்துட்டே போவோம். பாருங்க ஷாப்ஸ் எல்லாம். வளையல் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா டைப் வளையல் வச்சுருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் வளையல் வச்சுருக்காங்க. ஹோல்சேல் கடை தான். எப்படி உள்ள போமா? ஏன் மலையில் நினைக்கிட்டு இப்போ ஃபுல்லாக இந்த எல்லா சாமி படமும் வச்சுருக்காங்க அந்த கடையில். ஒரு நிமிஷம் பாருங்க. சுவாமி சிலை எல்லாம் வச்சுருக்காங்க பியூட்டிஃபுல்லாக. ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா. இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக கயிறு, ராமக்கட்டி எல்லாம் விற்கிறாங்க. டால்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இதுதான் வந்து அன்னதான கவுண்டரு. ஃப்ரீ அன்னதானம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக தேவஸ்தானம் நடத்துகிற கவுண்டரு. பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் தேவஸ்தானம் நடத்தப்படுது. அன்ன பிரசாதம் சென்டர் PABC 4. ஹலோ ஹலோ. அன்னப்பிரசாதம் சென்டரு. எவ்வளோ க்ரௌட் நிற்கிறாங்க பாருங்கள். உள்ள பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. எவ்வளோ பேர் போயிருக்காங்க. கீழே நிற்கிறாங்க. அன்னதானம் சாப்பிட. கடைங்க தான் வந்து டிஃபன் ஸ்டால். இங்கே வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குது. ஃபுட்ஸ் பாருங்கள். தோசை, நலவா பஜ்ஜி, வடை, தோசை, பூரி, வேடியா, பரோட்டா எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்காங்க.
இது என்ன ரைஸ்னா? பிரிஞ்சு ஓகே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பாதாம் மில்கா? படங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ள ஷாப்பிங் தான். இது வந்து கேப்ஸ் ஃபுல்லாக கேப் ஷாப் பாருங்க, எவ்வளோ பிக்காக எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே கேப் ஷாப் இருங்க, ஆல் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்குங்க. ஸோ கேப்ஸ் என்ன வெரைட்டி வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இட்ஸ் வெரி நைஸ். ஆல் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ஒரு கேப் வாங்குவோம் அண்ணன்ட்ட. பாய் சொல்லுங்கள் பாய். எவ்வளோ வருஷமாக இங்கே வந்து கடை வச்சுருக்கீங்க? சரி ரைட், நோ ப்ராப்ளம். சும்மா சொல்லுங்கள், என்ன எல்லா டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. எவ்வளோ நேரம் உங்கள் ஷாப்ஸ் இருக்குது திறந்துருக்கோம்? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம். மார்னிங் டைமிங் சொல்லுங்கள். ஷாப் 24 hours. 24 hours. குட். இந்த கடை 24 hours ओपन है. 24 ओपन है. आप बाहर जेवण करून आलो का? बहुत खावं तर कधीतरी இந்த மால் இங்கே கிடைக்காது. सुत्र वेस्ट दा எல்லா ஷாப் இங்கே பாருங்க, வளையல் வச்சுருக்காங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் வளையல் இருக்குது இந்த கடையில். செயின்ஸ் பாருங்க, செயின்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம். இந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டாச்சுஸ்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. அதுமாதிரி லைட்டிங் போட்ட சாமி படங்கள் இருக்குது ஃபுல் லைட்டிங்ஸோட. அங்கே பாருங்கள், நல்லா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட்டிங் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. வளையல்லாம் பாருங்கள், எல்லா டைப்ஸ் ஆஃப் வளையல் இங்கே இருக்குது திருப்பதியில். ஸோ திருப்பதி வந்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலில் நீங்கள் ஷாப் பண்ணலாம். ஃபுல்லாகவே பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸு, சாமி படங்கள் எல்லாமே இருக்குது. மக்களே இங்கே பாருங்கள், ஹேண்ட் பேக்ஸு, ஜர்க்கின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஹேண்ட் பேக்ஸு இது ஃபுல்லாகவே ஜர்க்கின் ஸ்டோரு. இது லைன் ஃபுல்லாகவே. ஸோ ஜர்க்கின்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது எல்லா ஷாப்புமே. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஜர்க்கின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஜர்க்கின் ஸ்வெட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஏரியா வந்தீங்கன்னா இங்கே வாங்கிடலாம். இது லைன் ஃபுல்லாகவே ஜர்க்கின் ஸ்டோர் தான் இருக்குது. ஆனால் உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? சும்மா யூடியூப் சேனல்லேருந்து வந்துருக்கு, சொல்லுங்கள். साउथ 100 है, 200 नहीं है. ये फाइनल चाहिए. जर्किन स्टोर जर्किन लाइन फुल्ला डबल साइड डबल साइड डबल साइड काटन वेड़े वेड़े आते हो ना ब्लैक ये
வீடுகாரங்க அமுச்சு விடுறியாடா? வேணாம் அது வேணாம். ஒரு டெம்பிள் இருக்கு, ஹனுமார் டெம்பிள். ஹனுமார் கோயில் இருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ல. ஹனுமார் சன்னதி திருமணினா இங்கே வந்து கோயில் பாருங்க. இதுதான் கீழே இறங்குற பாதை. மக்களே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீழே இறங்குவோம். இப்போ ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அண்ணன் பேர் என்னென்ன? சூரி. அண்ணன் கூட போயிட்டுருக்கோம் ஸ்விஃப்ட் டிசைர் காரில். ஸோ ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதோட இந்த வீலாக க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து ஏசி நான் ஏசி பஸ்ஸஸ் கிடைக்கிது. கீழ் திருப்பதி போகணும். போயிட்டு அங்கேருந்து ரேணிகுண்டாவுக்கு பஸ் மாறணும். ஸோ நாம் வந்து கார் கிடைக்கிது, காரில் போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கீழேருந்து மேலே ஏறின பாதையில், நடந்து ஏறின பாதையில் தான் இப்போ இறங்க போகிறோம். ஆக்சுவலாக கார் வந்து இறங்குறது மக்கள் நடந்து ஏறுற பாதையில் தான் வரும் இடையில. அதே நம்ம பார்க்க போகிறோம், மக்கள் நடந்து ஏறி வர்றதை இப்போ பார்ப்போம். டைமிங் சார், காட்டுவோம் டைமிங். இங்கே வந்து டைமிங்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்? எவ்வளோ 20 மினிட்ஸ் ஆனால் கீழே இறங்குறதுக்கு? 40 மினிட்ஸ். மேலேருந்து கார் கீழே இறங்குறதுக்கு 40 மினிட்ஸ் டைம். ஸோ 40 மினிட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்பீடாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. நல்ல விஷயம். ஸோ மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன். பாருங்கள், மக்கள் நடந்து வராங்க, ஏறி வராங்க. இப்படி தான் நம்ம நேற்று வந்தோம். நேற்று வந்து இதான் வந்த பாதை, மேலே ஏறின பாதை. நேற்று பை வாக் தான் ஏறும். மக்கள் நடந்து போகிற பாதை பாருங்கள். மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் பாருங்கள். திருப்பதி கீழே இறங்குறோம். இந்த ரூட்டில் தான். அதே யூட்டர்ன் போடுறாங்க. ஆப்பிள்லாம் ஏறிட்டு இருக்கு மேலே. அது வழியாக தான் நாமளும் போக போகிறோம். இப்போ இறங்கி ஏறுவோம். நம்ம கடைசியாக ஒரு 650 ஸ்டெப்ஸ் ஏறணும்ல, அந்த ஸ்பாட் இது. இங்கேருந்து மேலே 650 ஸ்டெப்ஸ் ஏறணும். இதை பாருங்க.
டேக்கிங் ரெஸ்ட். ஈஸியாக இருந்ததா? ஈஸியாக இருக்கும் வாக்கிங். ஓ அப்படியே வந்து இறங்குற மாதிரிடா டேய். இங்கே படி இறங்க முதல்ல கேட்டுல மேலே வந்து அப்படியே இந்த சைடு இறங்கும் ரோடு கிராஸ். இல்லை க்ளீன் பண்ணிட்டான். நீங்கள் பேசுங்க. எவ்வளோ நாளாக வந்து கார் ஓட்டிட்டு இருக்கீங்க? 15 years. 15 years. ஓகே. Years டிரைவிங். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? Sir, maximum 2,000 to 3,000. ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்ஸ். ஓகே குட். ஓகே சார், வெரி நைஸ். மந்த்லி யூ ஆர் ரன்னிங் அரௌண்ட் 60 to 70,000. 60 to 70,000. என்ன டைமிங் காலையில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 7 மணி 7 o'clock. முடிக்கிறது நைட் 8 மணி 9 மணி. அப்புறம் என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கு. ஆர் யூ மேரிட்? மேரேஜ் சார். எத்தனை கிட்ஸ் உங்களுக்கு? 2 kids. ஓ குட். பாருங்க, நம்ம அண்ணன் டிரைவர் அவங்க ஓன் கார் ஓடணும் பண்ணுறாங்க. பர் டே அரௌண்ட் 2,000 to 3,000 ஏர்ன் பண்ணுறாங்க. வெரி நைஸ். இஸ் என்ஜாயிங் இஸ் ஜாப். நல்ல விஷயம். அதுவும் திருப்பதியில் நிறைய பேர்த்துக்கு தரிசனத்துக்கு உதவி பண்ணுறாங்க. ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் இவங்களுக்கு. இந்த புண்ணியம் வேணால் இவங்களுக்கும் சேரும். நிறைய பேர்த்த வந்து கோயிலுக்கு தரிசனத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க. இதில் நடந்து போகும்போது பார்க்கலாம். நைட்டில் இருந்துக்கோ டே டைம் லெப்பர்ட்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்தப்போ வரல நைட்டு. பட் லெப்பர்ட்ஸ்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கு பாருங்க. ஃபுல் ஃபாரஸ்ட் ரேஞ்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக க்ரீனாக திருப்பதி ஃபுல்லாகவே ஒரே க்ரீனிஷாக. அப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. நைட்டே காமிச்சோம் ஈவினிங்கில். ஒரு நிமிஷம்னா அப்படியே இந்த இடத்துல நின்று ஒரு செகண்ட் பேசிட்டு அப்படியே வந்து காமிச்சிட்டோம். லெஃப்ட். ரோடு ஏறும்போது ரோட்டில் வண்டி வருதான்னு பார்க்கணும். அதான் மக்கள் இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் சிலை. ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க இங்கே. வெரி பிக் ஆஞ்சநேயர். இது நடந்து போகிறப்ப வர பாதை. நடந்து போகும்போது இந்த ஆஞ்சநேயரை பார்க்கலாம். நேற்று நைட்டு நாம் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போனோம். எவ்வளோ பேர் இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. குட். பாருங்க எவ்வளோ மக்கள். குட் போகலாம். ரோட்டில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இந்த மண்டபம் பாருங்கள். நைட்டு இருட்டாக இருந்தது. இந்த இடத்துல காட்ட முடியல. அதான் இப்போ இறங்கி காட்டுறோம். போயிட்டுருக்கோம். இப்போ நடந்து போகிற பாதை இது. எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். மக்கள்லாம் அவ்வளோ அழகாக செட் பண்ணி போயிருப்பாங்க இந்த இடத்த. நடந்து போயிட்டுருக்காங்க மக்கள்லாம். நடந்து போகிற பாதை. நைட்டு வந்தப்போ இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஒரு டார்க்காக இருந்தது. ஸோ அதான் இப்போ டே டைமில் உங்களுக்கு ஷூட் பண்ணுறோம். ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தேவஸ்தானம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போட்டிருக்காங்க. வழி ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜூஸஸ் வேணும், குளுக்கோஸ் வேணும், அந்த மாதிரி எது வேணும்னாலும் ஃபுட் எது ஆகிட்டாலும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் கடை கூட இருக்குது. நிறைய கடைங்க வச்சுருக்காங்க. இதுதான் நடந்து போகிற பாதை பாருங்கள்.
ஃபோட்டோஸாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ டென்ஸ் ஃபோட்டோஸாக இருக்குது இங்கே பாருங்கள். நான் இதெல்லாம் நடந்து போகணும் நைட்டு நாம். டே ஒரு நிமிஷம் நான். ஹேய் இங்கே பார், ஒரு மான் 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 இங்கே பாருங்க. ஒரு டியரு, லைவ் டியருங்க. நடந்து போகிற பாலையில் நைட்டே சொன்னேன் இல்லையா மான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மான் இருக்கு பாருங்க. இட் இஸ் மூவிங் 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 பாருங்க. எவ்வளோ பெரிய மான் பாருங்க போயிட்டு இருக்கு. இது நடந்து போகிற பாதையிலே நம்ம பக்கத்துலேயே இருக்குங்க. மானை பார்க்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அங்கே பாருங்க இன்னொரு மான் வருது, பியூட்டிஃபுல்லாக வருது. அங்கே பாருங்க. இட் இஸ் ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். சூப்பர். அங்கே பாருங்க மான்லாம் இருக்கு இங்கே நடந்து போகிற பாதையில். 2 மான் இருக்கு. சூப்பர் சூப்பர். செம்மையாக இருக்கு பாருங்க இந்த லொக்கேஷன். ஒன்றுக்கு 2 மான் இருக்கு. மானை ஷூட் பண்ணுறாங்க மக்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. What is your name? Srivatsa. Right. You'll be in channel, right? Bye. Bye. Reality journey. வீடுங்க இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. திருப்பதி சிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஒரே பிஸியான சிட்டியா இருக்கா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க திருப்பதியில். கீழே அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே அலிப்பிரி வர்றதுக்கு டேரெக்டாக ஒரு ஃப்ளைஓவர் போட்டு டிராஃபிக்கில் யாருமே மாட்டாமல் அழகாக வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவரில் தான் இப்போ நாமளும் போக போகிறோம். மண்ணை அழகாக சூப்பராக நிதானமாக காட்டி வராங்க. ஸோ அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எப்படி வேற லெவலுக்கு மாறிடுச்சு. ஒரு வியூ வரும் பாருங்க. இந்த வியூவில் பாருங்க, இந்த வியூ. இங்கிட்டு பாருங்க ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. இந்த வாட்டர் இல்லை சார். ரெயின் இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாக வாட்டர் ஃபால் இருக்கும். ஏரியல் வியூ பாருங்க, நான் வியூவில் இருக்கு. கீழ் திருப்பதியோட வியூ பாருங்க. பாருங்க அந்த டிப்பை. இதுதான் வந்து மக்களே இங்கே பாருங்க. ஸ்பீடாக போனால் அந்த அலாட்டட் 40 மினிட்ஸுக்கு முன்னாடி போனால் 1000 rupees ஃபைன். 1 வீக் வந்து அவங்கள வந்து இந்த ஹில்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே ஏற. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களாம் கவர்மெண்ட்டு. ஸ்லிப் காமிச்சு ஏதோ ஸ்லிப்பு ஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இல்லை 1000 rupees ஃபைன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக வந்தனால 40 மினிட்ஸ் அலோட்டட் டைம்னா 40 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த 1000 rupees இல்லாமல் 1 வீக் வந்து தே ஆர் நாட் அலவுட் டு கோ அப். மேலே திருமலாவுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க 1 வீக். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணுறது.
இது வந்து நம்ம ஆந்திரா கவர்மெண்ட்டாக இதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நல்ல டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. குட். ஆல்மோஸ்ட் கீழே வரப்போகிறோம். ரீச் ஆகிட்டோம். டவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லேண்ட்ஸ்கேப்லாம். இன்னும் 40 meters ahead போகிறோம். ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணி டைம் அலாட்டட் டைமுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா they will find it. ஓவர் ஸ்பீடா? ஓ 4 minutes by. அன்னே அங்கே போட்டிருக்கு பாருங்க போர்டில். ரீச் ஸ்பெசிஃபைட் டைம் போட்டிருக்கா. போகிறோம். ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. இதான் கீழே வர ஸ்பாட்டு. இதுதான் அலிப்பிரி. பார்த்தீங்கன்னா தெரியும். அலிப்பிரி கீழே வந்தாச்சு. மக்களே, நாம் இப்போ ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நாம் வந்து நம்மளோட நடைப்பயணத்தை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திருமலா போயிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு திருப்பி வந்துட்டோம் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ இதோடு நம்ம இந்த விலாகை முடிக்க போகிறோம். ஸோ என்னுடைய இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடைய அடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.